ராகவ பார்க்க போகிறாங்க. அப்போ ராகவ் வந்து அபியை திட்டி அனுப்பிச்சிடுறாரு. உன்னால தான் இதெல்லாம் ஆச்சு அப்படின்றாரு. வேணும்னே தான் பழி வாங்கிட்டேன்றாரு. இதை கேட்டு அபி மனசு கஷ்டப்படுறாங்க. சத்தியமாக நான் வேணும்னு வந்து பழி வாங்கலைங்க, கண்டிப்பாக உங்களை நான் வெளியே எடுப்பேன், என்னை நம்புங்கன்னு சொல்கிறாங்க. அது கேட்காம வந்து ராகவ் திட்டிகிட்டே இருக்கார். அதனால் அபி என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை அபி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. ராகவ் எப்படியா வெளியே எடுத்துகிட்டு வரணும், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ வர்ற வழியில் கரெக்டாக அந்த மித்ரனை மீட் பண்ணுறாங்க. மித்ரன் வந்து அபிக்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களோட வந்து ஜுவல்ஸ் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு எடுக்கிறாங்க. அவங்களோட அந்த ஜுவல்ஸை எடுக்கும்போது கரெக்டாக மித்ரன் பார்த்தோம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அபியை பார்த்தோம் மித்ரன் அதிர்ச்சி அடைகிறாரு. ஐயோ இந்த பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. மித்ரனை பின்னாடியே துரத்துறாங்க அபி. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அபி போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த ஆளை நான் பார்த்தேன், அந்த ஆள் தான் எல்லாமே பண்ணியிருக்காரு, அவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும், அவரை ரிலீஸ் பண்ண வரைக்கும் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு அபி வந்து ரோட்லேயே உட்கார்ந்து வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த டைமில் அவங்க அம்மா அப்பா அக்கா எல்லாருமே வந்து வேணாம் அபி சொன்னால் கேளுன்றாங்க. நான் கேட்க மாட்டேன், நான் அவரை வந்து விடுதலை பண்ணுற வரைக்கும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ மீடியா எல்லாமே கூடிடுறாங்க. எதுக்காக வந்து போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரியான வந்து அவருக்கு வந்து விசாரணை வந்து நடக்கலை, அவர் வேணும்னே வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க, நான் பார்த்தா கூட பார்க்கவும் விட மாட்டேங்கிறாங்க, அதே மாதிரி நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, இதில் வேறு ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு, அது தெரியாமல் இவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டேங்கிறாங்க, இங்கே பாருங்கள் அப்படி அவர் அரெஸ்ட் பண்ண என்னையும் அரெஸ்ட் பண்ணி வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே மீடியா வந்து இதை பெரிய விஷயமாக்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக போலீஸ் என்ன பண்ணுறாங்க, சரி இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனைன்றாங்க. அந்த அந்த மித்ரன் தான் இது எல்லாமே பண்ணது, அவனை அரெஸ்ட் பண்ணால் எல்லா உண்மையும் தெரிய வரும், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அபி. அடுத்து வந்து அபியும் ஆகாஷும் வந்து யோசிக்கிறாங்க, எப்படியாவது மித்ரனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே பார்த்த அபி அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்றாங்க. சரி அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஏதாவது வந்து வண்டி அதே மாதிரி வண்டி இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆகாஷும் வந்து அபி எல்லா இடமே விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து மித்ரன் பற்றி தகவல் தெரிய வருது. உடனே வந்து அந்த இடத்துக்கு மித்ரன் இருக்கிற இடத்துக்கு அபி போயிடுறாங்க. அபி போயிட்டு கூடவே ஆகாஷும் போகிறாரு. நல்லா மித்ரன் வந்து மாட்டிக்கிறாரு. உடனே மித்ரன் அடித்து கேட்குறாங்க, சொல்ல புரிய இப்போ இல்லையா, எதுக்காக இவ்வளவும் பண்ணேன்னு சொல்லிட்டு, எனக்கு எதுவும் தெரியாதே, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. உடனே அபி டென்ஷன் ஆகி அங்கே வந்து மிளகாப்பொடி எடுத்து, இப்போ பார் கண்ணில் மூக்கில் வாயிலெல்லாம் போட்டுருவேன் மிளகாப்பொடியை, அதனால உண்மையை சொல்லலை அவ்வளோதான் அப்படின்றாங்க. வேறு வழியில் மாமா நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன், அது வந்து எதுக்காக பண்ணேன், உனக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம், உண்மையை சொல்ல போறியா இப்போ இல்லையா அப்படின்னோடனே, அது வந்து அப்படின்றாரு. இப்போ சொல்ல போறியா இப்போ இல்லை நான் தான் முழுக்க பண்ணேன், வேணும்னு தான் பண்ணேன், அவர் தொழிலில் வந்து முன்னுக்கு வர்றது பிடிக்கல, ஏன் உனக்கு ஏன் பிடிக்கல அப்படின்றாரு. ஆமாம் எனக்கு தான் பிடிக்கல அப்படின்றாங்க. உடனே வந்து உண்மையை சொல்லு, வேறு யாரோ பின்னாடி இருந்தால் சொல்லிவிடு அப்படின்றாங்க. உண்மையாக சொல்கிறாங்க, நான் தான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரன் சொல்கிறாரு. உடனே வந்து வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, போலீஸ் வந்து சரி இவரை வந்து இதுக்கப்புறமா வச்சுருக்கக்கூடாது, நம்ம கோர்ட்டில் ஹேண்டில் பண்ணிடலாம், இவர் இதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கவே கூடாது, இவர் மேலே தான் தப்பு, எல்லா தப்பும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போலீஸுக்கும் சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து எல்லாமே கேஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக யோசிக்கிறாரு நம்ம ராகவ், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த கேஸில் நான் மாட்டினது தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இங்கே வந்து முரளி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அப்பா இதுக்கப்புறம் ராகவ் இந்த வீட்டு பக்கம் கூட திரும்ப மாட்டான், அவனை வந்து இதுக்கப்புறம் ஒழிச்சு கட்டியாச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம ஜாலியாக இருக்கலாம், இந்த சொத்தெல்லாம் கூட நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம அஞ்சலி வந்து மனசு கஷ்டப்பட்டு சாப்பிடாம அடம் பிடிக்கிறாங்க. என்னால் சாப்பிட முடியாது, என் தம்பி வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. அனு எல்லாருமே சேர்ந்து ப்ளீஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என் தம்பி வந்து ஊட்டினா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அஞ்சலி என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் தவிக்கிறாங்க. இங்கே அபி என்ன பண்ணுறாங்க, மித்ரன் வந்து தரன்னு இழுத்துன்னு போயிட்டு அப்படியே காலரை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனை தள்ளி விடுறாங்க. எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். ராகவும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே ஒன்றும் புரியாமல் ராகவ் எல்லா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாரும் பார்க்குறாங்க. என்னம்மா இது, யாருமா இது அப்படின்னோடனே, ஆரா நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. நீங்கள் என்னப்பா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, நாங்கள் சொல்கிறோம், இவ்வளோ நேரம் நீங்கள் ராகவை பிடிச்சி வச்சுருக்கீங்களே, ராகவ் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்கிறீங்கல்ல, அவர் வந்து காரணமே கிடையாது, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த ஆள் தான் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தான், இந்த ஆள் தான் ட்ரெஸ்ஸும் அமுச்சு வச்சான், எல்லாமே இந்த ஆள் தான் பண்ணது, அப்போ இந்த ஆள் தான் எல்லாமே வந்து செஞ்சது, இவ்வளோ நாள் இவரை பிடிங்கன்னு சொல்லி தானே உங்ககிட்ட நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம், ஆனால் நீங்கள் பிடிச்சிங்களா, இப்போ நாங்களே பிடிச்சிட்டோம், நீங்கள் வேணா இந்த ஆளை விசாரிச்சு பாருங்க, இந்த ஆள் தான் மித்ரன், எங்களுக்கு ஆர்டர் கொடுத்து இந்த ஆள் தான் அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க போலீஸு. இங்கே வந்து ராகவும் அதிர்ச்சி அடைகிறாரு.